பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பிரதர், நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க ஓடி ஒளியறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது, போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு. ஆபத்து வரும்பொழுது, சத்துரு நமக்கு எதிராக மூர்க்கமாய் எழும்பும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது. அது யாருன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். எரேமியா 17:17. தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். தாவீது எழுதுகிறார், ஆபத்து நாட்களிலே உடைய கூடாரத்துடைய மறைவிலே வைத்து சட்டைகளுள்ள நிழலில் என்னை பாதுகாக்கிறேன். அந்த பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே அடைக்கல பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தை ஆண்டவர் உருவாக்க சொன்னார். ஒரு மனிதன் தெரியாது ஒரு தவறு செய்யும் பொழுது, அதனால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது, அவனுக்கு விரோதமாய் எதிரிகள் எழுப்பும் போது அவன் வேகமாய் ஓடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் ஒருவனும் அவனை சேதப்படுத்த கூடாது, சேதப்படுத்த முடியாது. இது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டுங்க. ஆபத்து நேரத்திலே, தீங்கு நேரத்திலே, சத்துரு நமக்கு எதிராக மூர்க்க வெறி கொண்டு எழும்புகிற நேரத்துல ஓடி போய் ஒளிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தீங்கு நாளில் அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த அடைக்கலத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளும் போது சத்ருவால் நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளை, உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நீங்கள் கடந்து போவீர்களானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நீர் என் அடைக்கலம். தாவீது எழுதுகிறார், நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தன்னுடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். நம்ம மூடிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு கேடகம் உண்டு. ஒரு சட்டைகளுக்குள்ளே மறைக்கப்படும் பொழுது சத்ருவால் நம்மை சேதப்படுத்த முடியாது. தாய்க்கோழியுடைய சட்டைகளுக்குள்ளே அதனுடைய குஞ்சுகள் ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது அதை சுற்றி இருக்கிற எந்த ஆபத்தும் அவைகளை நெருங்க முடியாது. தாயுடைய சட்டை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. தகப்பனுடைய சட்டைகள் உண்டு. அதற்குள்ளே நம்ம அடைக்கலமாய் ஒளிந்து கொள்ளும் போது தீங்கு நாட்களில் தப்புவிக்கப்படும். சத்துரு நம்மை தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, தீங்கு நாட்களிலே நீரே எங்கள் அடைக்கலம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஏதோ ஒரு தீங்கின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவர்களை பாதுகாத்து நடந்து சட்டைகளுக்குள்ளே மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.